இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காயில் ஒரு கூட்டு வைக்கலாம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதுமாரி சிறுபருப்பை கழுவி வச்சுங்க. கூட இந்த பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, மிளகாய், கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கூட்டுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் பூண்டு போட்டு இது தண்ணி விடாமல் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதேமாரி அரைச்சா போதும். காய் பருப்பு எல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அரைச்சி வச்சா தேங்காவை போடலாம். தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகாய், கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஆச்சு.